நான் முதல்வன் ஸ்கீமாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி அண்ட் அதர் எக்ஸாம்ஸில் கூட அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க. ஆனால் ஆல்சோ தமிழ் புதல்வன் ஸ்கீமாக இருக்கட்டும், புதுமை பெண் ஸ்கீமாக இருக்கட்டும், மாதம் மாதம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து 1000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி பஸ் பாஸாக இருக்கட்டும், அப்புறம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, லேப்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் சொன்னால் சொல்லிட்டே போகலாம். ஈவன் இது எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது. அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஃபண்டே கொடுக்கல. எஜுகேஷனில் வந்து தமிழ்நாடு தான் வந்து முன்னோடி, தமிழ்நாடு தான் வந்து சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி. ப்ரோ, பொருளாதார ரீதியாக நம்ம இன்னைக்கு வந்து 2025 எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்றத இன்னைக்கு போட்டு பார்க்க சொல்லுங்க ப்ரோ. எதில் நம்ம வந்து எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்றத போட்டு பார்க்க சொல்லுங்க ப்ரோ. தமிழ்நாடு எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, என்னென்ன விதத்தில் நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கோம், எத்தனை ஐஏஎஸ் செலக்ட் ஆகிருக்காங்க நான் முதல்வன் மூலியமா, எத்தனை ஐபிஎஸ் நம்ம செலக்ட் ஆகிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்க சொல்லுங்க ப்ரோ. பொருளாதார ரீதியாக மக்கள் என்ன முடிவோ மக்கள் எடுக்கட்டும் ப்ரோ. கண்டிப்பாக அந்த மக்கள் எடுக்கிற முடிவுக்கு கண்டிப்பாக எல்லாருமே கட்டுப்பட தான் ப்ரோ போகிறாங்க. அவர் வீட்லேயே இல்லாமல், மணியர் பங்களாவே இல்லாமல் கொஞ்சம் வெளிலலாம் வந்து எட்டி பார்க்க சொல்லுங்க உண்மையாகவே. ஆமாம், மக்களோட மக்களாக இருக்க சொல்லுங்க என்றைக்குமே.